10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அலகு பயிற்சி 3இல் 18வது கணக்கு பார்க்குறோம். காஸ் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பெருக்கல் எக்ஸ் மைனஸ் காஸ் தீட்டா எக்ஸ் ஈக்குவல் டு I2 எனில் எக்ஸை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி சமன்பாட்டை எழுதிக்கலாம். காஸ் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பெருக்கல் எக்ஸ் மைனஸ் காஸ் தீட்டா எக்ஸு ஈக்குவல் டு I2ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மதிப்புகளை பெருக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய காஸ் தீட்டாவால் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையும் பெருக்கணும்னா காஸ் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் அடுத்து எக்ஸு சைன் தீட்டா பெருக்கிறப்ப சைன் தீட்டா பெருக்கல் மைனஸ் காஸ் தீட்டாங்கிறப்ப மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து சைன் தீட்டா காஸ் தீட்டா எக்ஸு சைன் தீட்டா. I2வோட மதிப்பு என்ன? 1 0 0 1. அணிகளின் வரிசைகள் சமமாக இருந்ததுன்னா அணியின் மொத்த உறுப்புகளை கூட்டிக்கலாம். இடது பக்கம் இருக்கக்கூடிய அணியில் முதல் அணியில் 2 நிறைகளும் 2 நிரல்களும் இருக்குது. அப்போ இதன் வரிசையானது 2/2. அடுத்த அணியின் வரிசையானது 2/2. ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா முதல் உறுப்போட முதல் உறுப்பு காஸ் தீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா. அடுத்து காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு சைன் தீட்டா காஸ் தீட்டா. மூன்றாவது மதிப்பு மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இறுதி மதிப்பு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டான்னு இருக்குது. I2க்கு மதிப்பை பிரதியிட்டிருக்கிறோம். அலகு அணி 1 0 0 1. முதல் மதிப்பு அப்படியே தான் இருக்கும். காஸ் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா. அடுத்த ஒன்றில் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா 0 ஆகிடும். அடுத்து 0 ஆகிடும். மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டாவும் சைன் ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு அலகு அணி 1 0 0 1. வலது பக்கமும் இடது பக்கமும் அணியின் வரிசைகள் 2/2ன்னு சமமாக இருக்கிறதுனால ஒத்த உறுப்புகளை சமப்படுத்திக்கலாம். 0க்கு 0 சமமாக இருக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா எதற்கு சமம்னா 1. எக்ஸின் மதிப்பு தான் கணக்கிடணுங்கிறதுனால எக்ஸோட உறுப்பு மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பானது சைன் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸு மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா கீழே வரப்போ பை சைன் தீட்டா. பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்ல வந்துடும். ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி ஒரு சைன் தீட்டா இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா என்பது தேவையான எக்ஸின் மதிப்பாகும். தேங்க்யூ.